டைனிங் டேபிளில் ஆத்மா. திகில் கதை. விவேக் கம்பீரமாய் நடந்து வந்து வெற்றி புன்னகையுடன் தன் தந்தையின் அருகில் அமர்ந்தான். அவன் அப்பா தரையில் தடுக்கை போட்டு அமர்ந்தபடி தட்டில் சூடாக வடிக்கப்பட்ட சாதமும் குழம்பும் பொரியலுமாக மதிய உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்பா, இனிமே நாம ஃப்ரீ பேர்ட்ஸ் என்று கூலாக கூறினான் விவேக். என்ன விவேக், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல என்று கேட்டார் அவனுடைய தந்தை. ஆமாம்ப்பா, என் படிப்புக்காக நீங்கள் வாங்கின கடன் எல்லாம் அடைச்சாச்சு. இனிமே நம்ம சந்தோஷமாக நம்ம லைஃப்பை மேலே மேலே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போக வேண்டியது தான் என்றான். சதாசிவத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் எதுவும் வீணாக போகலை. என் மகன் வேலைக்கு போய் 6 மாதத்தில் வாங்கின கடனை எல்லாம் அடைச்சிட்டான். இனிமே நான் தலை நிமிர்ந்து நடப்பேன் என்று கூறிக்கொண்டே தரையில் இருந்து எழுந்தார். லேசாக முதுகை பிடித்தபடி கூணல் போட்டபடி ஆ என்றவர் தன் முட்டிக்கால்களையும் பிடித்து கொண்டார். என்னாச்சுப்பா என்று பதறியபடி கேட்டான் விவேக். அட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. கொஞ்ச நாளாக கீழே உக்காந்தா எந்திரிக்க முடியல. இந்த முட்டிக்காலை லைட்டாக வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை என்றார் சதாசிவம். ஓ அப்படியாப்பா என்று யோசித்தபடி சாப்பிட அமர்ந்தான் விவேக். சாப்பிட்டு முடித்துவிட்டு, அப்பா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் என்றபடி கிளம்பினான். ஏன்பா, காலையில் 6 மணிக்கு டியூட்டிக்கு போன நீ 2 மணிக்கு தான் திரும்பி வந்த. அதுக்குள்ளே திரும்ப எங்கே வெளியில் போகிற? கொஞ்ச நேரம் படுத்து தூங்குப்பா என்றார் சதாசிவம். இல்லைப்பா, வந்துடுறேன் என்றபடி வெளியில் சென்றான் விவேக். நேராக ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் நோக்கி சென்றவன் அங்கே சென்று எனக்கு ஒரு நல்ல கிளாசிக்கான டைனிங் டேபிள் வேணும் என்றபடி அங்கிருக்கும் டைனிங் டேபிள்கள் அனைத்தையும் பார்த்தான். ஆனால் அவனுக்கு ஒன்றில் கூட திருப்தி ஏற்படவில்லை. ச என்று நொந்து கொண்டவன் தன் நண்பன் தினேஷுக்கு ஃபோன் செய்து அழைத்தான். தல, நீ சொன்ன காஃபி ஷாப்புக்கு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன் என்று கூறிவிட்டு தினேஷ் அழைப்பை துண்டித்தான். அங்கே காஃபி ஷாப்பில் தினேஷும் விவேக்கும் அமர்ந்து காஃபி சாப்பிட்டபடியே பேசி கொண்டிருந்தார்கள். அப்பாவுக்கு ரொம்ப முட்டிக்கால் வலியாக இருக்குது. சாப்பிட்றப்போ தரையில் உட்காந்துட்டு எழுந்திருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால் நான் அப்பாவுக்கு ஒரு நல்ல டைனிங் டேபிள் வாங்கலான்னு இருக்கேன். நான் சின்ன வயசாக இருந்தப்போ எங்கள் பூர்வீக வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் பார்த்துருக்கேன். தேக்கு மரத்தில் ரொம்ப கிளாசிக்காக டிசைன்ஸ் எல்லாம் போட்டு அருமையாக இருக்கும். நல்ல வெயிட். அதோட பழமையே சொல்லும் அது 100 வருஷத்து டைனிங் டேபிள்னு. அது மட்டும் இல்லை, இன்னும் 100 வருஷத்தை தாண்டி அதோட லைஃப் நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கு மாலில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக அல்ட்ரா மாடர்னாக இருக்குது. அப்பாவுக்கு நான் அந்த மாதிரி பழமை மாறாத ஒரு டைனிங் டேபிள் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்படுறேன் என்று கூறினான் விவேக். டோன்ட் வரி விவேக், இதுக்குன்னு பிரத்யேகமாக நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஆப்பில் பழைய பொருட்களை ரீசேல் பண்ணுவாங்க. அதில் பார்த்த உடனே நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு டைனிங் டேபிள் அமையலாம், வா பார்க்கலாம் என்றான் தினேஷ். ஓ குட் ஐடியா என்று சொல்லிவிட்டு இருவரும் ஆப்பிற்குள் சென்று டைனிங் டேபிள் என டைப் செய்து தேடுதல் பொறியை தட்டிவிட்டனர். கண் இமைக்கும் நேரத்தில் விதவிதமான டைனிங் டேபிள்கள் அவற்றின் விலை பட்டியலுடன் கைபேசியின் திரையை அலங்கரித்தன. இருவரும் ஸ்க்ரோல் செய்து பார்த்து கொண்டே வந்தனர். அதில் ஒரு டைனிங் டேபிளை பார்த்தவுடன் வாவ் என்றபடி அதை ஜூம் செய்து பார்த்தான் விவேக். அதன் சேர்களின் பின்பகுதியில் சிங்க முகம் பொறிக்கப்பட்டிருந்தது. என்னோட அப்பாவை ராஜா மாதிரி அரியாசனத்தில் உட்கார வச்சு பார்க்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஐ வாண்ட் திஸ் ஒன் என்றான் விவேக். அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குமா என்றபடி பிரைஸ் காலத்தை பார்த்தவன் முகம் மலர்ந்தான். என்ன தினேஷ், இவ்வளோ சீப்பாவா? சூப்பர் என்றபடி பொருளின் ஹைட், வெயிட், வித் எல்லாவற்றையும் செக் செய்தான். மனதுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. எனவே ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் என்ற காலத்தில் உடனடியாக எஸ் ஐம் இன்ட்ரெஸ்டட் என்று டைப் செய்தான். ஆட் டு கார்ட் கொடுத்து அப்பாட்ட காட்டி ஓகே வாங்கிட்டு வந்து ஆர்டர் பண்ணிடலாம் என்று நண்பனிடம் கூறிவிட்டு வீட்டை நோக்கி விரைந்தான். அவனது அப்பா தூங்கிக் கொண்டிருக்கவே அவரை தொந்தரவு செய்ய விரும்பாதவன் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கொண்டு கிரவுண்டை நோக்கி விரைந்தான். விளையாடி முடித்துவிட்டு ஹாயாக அமர்ந்து நண்பர்கள் கதை பேசி கொண்டிருந்தனர். அப்போது விவேக் தன் நண்பர்களிடம் தான் வாங்க இருக்கும் டைனிங் டேபிளை பற்றி கூறி அவர்களுக்கு கேலரியில் ஸ்டோர் செய்து வைத்திருந்த
டைனிங் டேபிளின் இமேஜை காட்டினான். அதை வாங்கி அனைவரும் மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தனர். அதை பார்த்த பிரசாத்தின் முகம் மட்டும் மாறியது. டேய் மச்சான், இதை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குடா என்றான். ஆமாண்டா, போன ஜென்மத்தில் நீ மகத நாட்டு மகாராஜாவாக இருந்தப்ப எதிரிகளுக்கு பயந்து இந்த டைனிங் டேபிள் கீழே தாண்டா வந்து பதுங்கிக்கிட்ட. இப்போ பார்த்தோன்னு உனக்கு ஞாபகம் வந்துருச்சு பார்த்தியா என்றான் ஆனந்த். அட ஆமாண்டி, அப்போ என் படைத்தளபதியே நீ தான். எனக்கு முன்னாடி வந்து இங்கே பதுங்கிக்கிட்டவனும் நீ தானே. அதான் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தோன்னே உனக்கு ஞாபகம் வந்துருச்சு என்று பிரசாத் மறுமொழி கூற அங்கே சிரிப்பலை ஆரம்பித்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் வேறு வேறு தலைப்புகளில் நண்பர்கள் பேசிவிட்டு கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். இரவு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு படுக்கையில் விழுந்த விவேக் தூக்கம் வராமல் சற்று நேரம் புரண்டு புரண்டு படுத்தான். பிறகு தன் கைபேசியை கையில் எடுத்தவன் அதனுடன் தனது பொழுதை கழித்தான். பிரசாத்திடமிருந்து வாட்ஸ்அப்பில் சில மெசேஜ்களும் சில வீடியோக்களும் வந்திருப்பதை அறிந்து உள்ளே சென்று பார்த்தான். வேண்டாம் மச்சான், அந்த டைனிங் டேபிள் மட்டும் வாங்காது. அந்த டேபிளில் ஆத்மா இருக்காண்டா என்று டைப் செய்திருந்தான் பிரசாத். அதற்கு கீழே சில வீடியோக்களை அனுப்பியிருந்தான். லிங்கை தொட்டு அந்த வீடியோவுக்குள் சென்று பார்த்தான் விவேக். அந்த வீடியோவில் ஒரு அழகான இளைஞன் ஸ்டைலாக சிரித்தபடி அந்த டைனிங் டேபிளின் சேரில் அமர்ந்திருந்த ஃபோட்டோ இடம்பெற்றிருந்தது. மேலும் தொடர்ந்து அந்த இளைஞன் ஒரு சிறந்த நடன கலைஞன் என்றும் எதிர்பாராத விதமாக 2 மாதங்களுக்கு முன்பு அவன் மாரடைப்பில் காலமானதாகவும் குறிப்பிட்டிருந்தது. முன்பெல்லாம் 50 வயதை தாண்டியவர்களுக்கு மட்டுமே வந்து கொண்டிருந்த மாரடைப்பு நோய் இப்போது இளைஞர்களையும் தாக்கி வருகிறது. அவர்களும் அறிகுறியை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்காமல் பலியாகி விடுகிறார்கள் என்று வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இனி மாரடைப்பு வராமல் தடுக்க என்ன செய்யலாம், வருமுன் காப்பது எப்படி, வந்த பின் முதலுதவி செய்வது எப்படி என்றெல்லாம் வீடியோ நீண்டு கொண்டே சென்றது. அந்த இளைஞனின் புகைப்படத்தை உற்று பார்த்தான் விவேக். அவனது பார்வை அவன் அமர்ந்திருந்த சேரின் மீது திரும்பியது. அவன் அமர்ந்திருந்த டைனிங் டேபிளும் சேரும் பார்ப்பதற்கு இவன் ஆர்டர் செய்ய இருக்கும் டைனிங் டேபிள் போலவே இருந்தது. இந்த பிரசாத் என்ன சரியான பயந்தவங்களை பயலாக இருக்கான். ஒரே மாதிரி 2-3 டேபிள், ஏன் ஒரு 10-15 டேபிள் கூட செய்ய முடியாதா என்ன என்று சிரித்து கொண்டே நினைத்தான் விவேக். அவன் கடக்காம் என்று கூறிவிட்டு மேலும் அவன் சமூக வலைத்தள பக்கங்களில் உலாவிக் கொண்டிருந்த போது அவனது திரையில் கோமா நிலைக்கு சென்ற நடனக் கலைஞனின் தாய், மகன் மறைந்து சோகம் மறைவதற்குள் தாய்க்கு நேர்ந்த கதி என்று சஜஸ்டு வீடியோ வந்திருந்தது. குழப்பம் அடைந்த விவேக் வீடியோவுக்கு உள்ளே சென்று பார்த்தான். பிரசாத் அனுப்பிய வீடியோவில் இருந்த அதே இளைஞனின் முகம் இந்த வீடியோவில் இடம்பெற்றிருந்தது. பிரபல நடனக் கலைஞனான மகன் மறைந்த சோகத்தில் இருந்த அந்த தாய் 3 நாட்களுக்கு முன் கீழே விழுந்து கோமா நிலைக்கு சென்றிருப்பதாக வீடியோவில் கூறப்பட்டிருந்தது. சற்று சிந்தனை செய்த விவேக் அந்த பிரத்யேக ரீசெல்லிங் ஆப்புக்கு சென்று தான் ஆட் டு கார்ட் கொடுத்து வைத்திருந்த அந்த பழைய டேபிளின் உரிமையாளர் முகவரியை தேடி பார்த்தான். வீடியோவில் கூறப்பட்ட அந்த நடனக் கலைஞரின் வசிப்பிடமும் ஊரும் இந்த டைனிங் டேபிள் உரிமையாளரின் வசிப்பிடம் மற்றும் பெயருடன் கனகச்சிதமாக பொருந்தியது. மை காட் என்று புருவம் உயர்த்தினான் விவேக். இந்த டைனிங் டேபிளை வாங்காமல் விற்றுவோமா என்று ஒரு நொடி யோசித்தான். ஆனால் அந்த டைனிங் டேபிளின் அழகும் விலையும் தரமும் அவனை மயக்கியது என்று கூட சொல்லலாம். மறுநாள் அலுவலக நேரம் முடிந்தவுடன் நண்பன் தினேஷை அழைத்து கொண்டு அந்த பழைய டைனிங் டேபிள் விற்பவரின் இருப்பிடத்திற்கு நேரே சென்று பார்க்கலாம் என்று புறப்பட்டான். 28 கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த டைனிங் டேபிளை விற்பனை செய்பவரின் ஏரியாவை வந்தடைந்தான். இறந்து போன அந்த நடனக் கலைஞரின் ஏரியாவும் இதுதான் என்பதை அவன் நண்பனிடம் கூறவில்லை. அங்கே சென்று அருகில் இருந்த ஒரு டீ கடையில் தேநீர் குடித்தபடி டீ கடையில் இருக்கும் வயதானவரிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். அண்ணே, நல்லா அருமையாக டான்ஸ் ஆடுவானே, அந்த தம்பியோட ஊர் தானே இது என்று கேட்டான். ஆமாம் தம்பி என்றார் அந்த பெரியவர். அந்த பையன் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டானாமே என்றான். அந்த பெரியவரின் முகம் வெளிரியது. தம்பி, நீங்கள் வெளியூரா? பார்த்து மெதுவாக பேசுங்க என்றபடி அவர்களை கடக்க முற்பட்ட அந்த பெரியவர், அண்ணே உட்காருங்கண்ணே, டீ குடிங்க என்றபடி அவரது சட்டை பையில் 50 ரூபாய் தாள்களை திணித்தவன் அவர் வாயிலிருந்து சில விஷயங்களை கறக்க முற்பட்டான். என்ன, அவங்க அம்மா கூட திடீர்னு ஏதோ கீழே விழுந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்
என்று கேட்டான் விவேக். பணத்தாள்களை பத்திரப்படுத்தி கொண்ட அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். அட, ஏன் தம்பி கேட்குறீங்க? இறந்து போன அந்த பையனோட ஆத்மா இந்த ஊருக்குள்ளேயே தான் சுற்றி வந்துட்டுருக்குன்னு பேசிக்கிறாங்க. அவங்க வீட்டில் பழங்காலத்தில் செஞ்ச ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருந்துதான். அந்த பையன் சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து அந்த டைனிங் டேபிளில் நின்று தான் டான்ஸ் ஆடிட்டுருப்பானா. இப்போ அவன் செத்ததுக்கப்புறம் அந்த டைனிங் டேபிளில் ஆத்மாவாக வந்து உட்காந்துருக்கிறதா சொல்கிறாங்க தம்பி. அதனால அந்த டைனிங் டேபிளை யார் தொட்டாலும் அவனுக்கு பிடிக்கிறதில்ல. போன வாரம் ஃபேன் ரிப்பேர் பண்ண வந்த எலக்ட்ரிஷியன் அந்த டேபிள் மேலே ஏறி நின்று ஃபேனை ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அதில் கரண்ட் ஷாக் அடித்து கீழே விழுந்தவர் உயிர் பிழைச்சா போதுன்னு அங்கேருந்து ஓடியே போயிட்டார் தம்பி. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆத்மாதான் தம்பி. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த டைனிங் டேபிளில் உட்கார வந்த அவங்க அம்மாவையே அந்த ஆத்மா தட்டி விட்டுருச்சு. அதில் கீழே விழுந்த அந்த அம்மா இப்போ கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. விளக்கு வைக்கிறதுக்கு முந்தி இந்த ஊரை காலி பண்ணுங்க, சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க என்றபடியே நடையை கட்டினார் அந்த பெரியவர். டேய், எதுக்குடா இந்த ஊருக்கு வந்தோம் என்றான் தினேஷ். நடந்த முழு கதையையும் தினேஷிடம் கூறினான் விவேக். சரி சரி, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினச்சிக்கோ. வா, இந்த ஊரை விட்டு முதல்ல கிளம்புவோம் என்றபடி இருவரும் வேகமாக அந்த ஊரை விட்டு வெளியேறினர். வீட்டுக்கு வந்தான் விவேக். அவனுக்கு உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. இரவு உணவு எதுவும் சாப்பிடாமல் தண்ணீர் குடித்துவிட்டு படுக்கைக்கு சென்று சாய்ந்தான். பாதி இரவில் அவனது ஜன்னலுக்கு வெளியே நாய்கள் விடாது குரைக்கும் சத்தம் கேட்டது. நேரம் ஆக ஆக சத்தம் அதிகரித்து கொண்டே சென்றது. அறைக்குள் இருந்தபடி அறையின் வெளிப்பக்கம் இருந்த லைட்டை ஆன் செய்துவிட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்தான் விவேக். அந்த நொடி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. எங்கும் ஒரே இருட்டு. அவனது மேஜை மீதிருந்து செல்போன் டார்ச்சை ஆன் செய்ய நினைத்து மேஜையை நோக்கி சென்றான். சட்டென்று ஒரு உருவம் மேஜை மீதிருந்து அவனை கடந்து செல்வதாய் அவனுக்கு தோன்றியது. வேகமாக ஓடியவன் தன்னுடைய அப்பாவின் அறைக்கு சென்று அவருடன் படுத்து கொண்டான். அடுத்து என்ன நடந்தது? விவேக் தப்பிச்சானா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நிறைவு பகுதியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.